அதிமுகவை அமித்ஷாவிடம் எடப்பாடி பழனிசாமி சரண்டர் செய்துவிட்டதாக சாடியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், திமுக இருக்கும் வரை தமிழ்நாட்டு மண்ணில் பாஜகவின் பகல் கனவு பலிக்காது என சூளுரைத்துள்ளார். திமுகவின் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற திட்டத்தின் கீழ் களப்பணியாற்றுபவர்களுக்கான பயிற்சி கூட்டம் சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் நடைபெற்றது. இதில் உரையாற்றிய முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின், திமுக கூட்டணி அனைத்து தொகுதிகளையும் கைப்பற்றியாக வேண்டும் என நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தினார். 2026 நடக்க இருக்கக்கூடிய ஜனநாயக தேர்தல் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிற தேர்தல். தனித்தன்மையோடு தலைநிமிர்ந்து நிற்கிற நம்மோட ஆட்சியா, டெல்லிக்கு வளைந்து கொடுக்கிற அடிமைகளின் ஆட்சியான தீர்மானிக்கிற தேர்தல். தமிழ்நாட்டோட சுயமரியாதையும் தனித்தன்மையும் காப்பாற்ற போகிற தேர்தல். தமிழ்நாட்டை அழிக்க இன எதிரிகளும் தமிழ் துரோகிகளும் நேரடியாக மறைமுகமாக வராங்க. இவங்களை வீழ்த்தி நம்முடைய மண் மொழி மானத்தை நாம காக்கணும். தொடர்ந்து பேசியவர் அதிமுகவை அமித்ஷாவிடம் எடப்பாடி பழனிசாமி சரண்டர் செய்துவிட்டதாகவும் சாடினார். எதிர்கட்சியான அதிமுக தன்னுடைய சொந்த கட்சியின் உரிமைகளையே பாஜக கிட்ட அடகு வச்சுட்டு நிலையில மக்களுடைய உரிமைகளை பற்றி கவலைப்பட அதுக்கு நேரம் இருக்காது. எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் பெயரளவுக்காவது திராவிட கட்சியாக இருந்த அந்த கட்சியை அமித்ஷா கிட்ட விழுந்து சரண்டர் பண்ணிட்டாரு. அந்த கூட்டணியை தமிழ்நாட்டு மக்களும் விரும்பல, அவங்க கட்சிக்காரங்களும் விரும்பல. அதனால மற்ற கட்சியினரும் அந்த கூட்டணிக்கு போகலை. சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா, விசிகா வராங்க, கம்யூனிஸ்டுகள் வராங்க, காங்கிரஸ் வராங்கன்னு தினமும் சொல்லி பார்த்தார். ஆனால் யாரும் அங்கே போகலை. மக்களும் அவர் பேசுறத நம்ப தயாராக இல்லை. திமுக இருக்கும் வரை தமிழ்நாட்டில் பாஜகவின் பகல் கனவு பலிக்காது எனவும் முதலமைச்சர் சூளுரைத்தார். தொல்லை மேல் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது தமிழ்நாட்டு மேல தொடுக்கப்படக்கூடிய தாக்குதல். இந்த தாக்குதலை முறியடிக்கிற வல்லமை நமக்குத்தான் இருக்கு. பாஜகவினுடைய பகல் கனவு திமுக இந்த மண்ணில் இருக்கிற வர அந்த பகல் கனவு நிச்சயம் நிறைவேறாது. அவங்களுக்கு அது நல்லா தெரியும். ஆனாலும் புதுசா குறுக்கு வழியில தேடுறாங்க. தமிழ்நாட்டை நிரந்தரமாக ஆளும் தகுதி திமுகவுக்குத்தான் இருக்கிறது என்பதை நிரூபிக்க வேண்டும் எனவும் நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தினார். 2021 ஆண்டு நடைபெற்ற தேர்தல் தமிழ்நாட்டை கொத்தடிமை அதிமுக கூட்டத்திலிருந்து மீட்ட தேர்தல். 2026 தேர்தலின் போது தமிழ்நாட்டை பாஜக அதிமுக கும்பலிடமிருந்து பாதுகாப்பதற்கான தேர்தல். 2026 தேர்தலில் நாம தான் வெற்றி பெற போறோம். அன்னைக்கு நியூஸ் ஹெட்லைன்ஸ் என்னன்னா, திராவிட மாடல் 2.0 ஆட்சி தொடங்கியது. இதுதான் ஹெட்லைன்ஸ். இதை நான் ஆணவத்தில் சொல்லலை. உங்க உழைப்பு மேலையும் ஆட்சியின் சாதனை மேலையும் தமிழ்நாட்டு மக்கள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையில சொல்றேன். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை விழிப்போடு கண்காணிக்க வேண்டும் எனவும், உண்மையான வாக்காளர்கள் அனைவரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் திமுக நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தினார்.